பிலிப்பியர். இந்த நிருபத்தை நீங்கள் வேதாகமத்தில் படிப்பதற்கு முன்பாக இதன் பின்னணி, வரலாற்று சூழ்நிலை, எழுதியவர், எழுதப்பட்ட சூழ்நிலை, எழுதப்பட்ட காலம், எழுதப்பட்ட நோக்கம், இதன் உள்ளடக்கத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டம், இதில் வலியுறுத்தப்படும் காரியங்கள் மற்றும் சிறப்பம்சங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இதை பார்த்துவிட்டு இந்த நிருபத்தை நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் போது இன்னும் ஆழமாக தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை தெளிவாக, எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இந்த பிலிப்பியர் நிருபத்தை எழுதியவர் அப்போஸ்தலனாகிய பவுல். இதன் மைய கருத்து கிறிஸ்துவுக்காக வாழ்வதில் சந்தோஷம். எழுதப்பட்ட காலம் கிபி 62. முதலாவதாக பிலிப்பியர் புஸ்தகத்தின் பின்னணி பற்றி பார்க்கலாம். ஈஜியன் என்கின்ற கடலில் இருந்து 10 மைல் தொலைவில் இருந்த மக்கதோனியாவின் கிழக்கு பகுதியில் இருந்த ஒரு நகரம்தான் இந்த பிலிப்பி என்கின்ற பட்டணம். மக்கதோனியா நாட்டின் அரசனாகிய நம் அனைவருக்கும் தெரிந்த அலெக்சாண்டர் கிரேட்டின் தந்தையாகிய 2வது பிலிப் என்பவரின் பெயரின் மூலம்தான் இந்த நகரம் பிலிப்பி பட்டணம் என்கின்ற பெயரை பெற்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த பிலிப்பி ஒரு புகழ்பெற்ற ரோமானிய பட்டணமாகவும் இராணுவ தளமாகவும் இருந்து வந்தது. பவுல் தனது உடன் ஊழியர்களாகிய சீலா, தீமோத்தேயு மற்றும் லூக்கா ஆகியோர் கொரிந்து மற்றும் இந்த பிலிப்பி பட்டணத்தில் சபைகளை அமைத்தனர். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு த்ரோவா என்கின்ற பட்டணத்தில் வைத்து தேவன் கொடுத்த தரிசனத்தின் நிமித்தம் பவுல் தனது 2வது மிஷனரி பயணத்தின் போது இந்த பிலிப்பியில் ஒரு சபையை ஸ்தாபித்தார் என்று அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 9 முதல் 40 வசனங்களில் பார்க்கின்றோம். பவுலுக்கும் இந்த பிலிப்பி திருச்சபைக்கும் இடையே அன்புறவு இருந்தது. அநேக தடைகளை தாண்டி இந்த பிலிப்பி பட்டணத்தாராகிய இந்த திருச்சபை மக்கள் அனைவரும் பவுலுக்கு பண உதவி செய்ததை 2 கொரிந்தியர் 11:9, பிலிப்பியர் 4:15-16 வசனங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். எருசலேமில் துன்பப்படும் கிறிஸ்தவர்களுக்காக பவுல் சேகரித்து வந்த பண உதவி தொகைக்கு இந்த பிலிப்பி பட்டணத்தார் தாராளமாக கொடுத்து உதவினார்கள் என்று 2 கொரிந்தியர் 8-9 அதிகாரங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அதுபோக பவுல் தனது 3வது மிஷனரி பயணத்தின் போது 2 முறை இந்த பிலிப்பி திருச்சபைக்கு வந்திருக்கின்றார் என்று அப்போஸ்தலர் 20:1-3-6 வசனங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்ததாக இந்த பிலிப்பியர் புஸ்தகம் எழுதப்பட்ட நோக்கம் பற்றி பார்க்கலாம். ரோமாபுரியில் சிறையில் இருந்தபோது பவுல் இந்த பிலிப்பியர் கடிதத்தை எழுதினார் என்று அப்போஸ்தலர் 28:16-31, பிலிப்பியர் 1:7-13-14 வசனங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த பிலிப்பி பட்டணத்தில் இருக்கின்ற விசுவாசிகளுக்கு சமீபத்தில் தாராளமாக அந்த சபையின் மக்கள் அனைவரும் எப்பாப்பிராத்தீத்துவிடம் கொடுத்தனுப்பிய காணிக்கை உதவிகளுக்காக பவுல் நன்றி சொன்னதை 14ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வசனங்களில் பார்க்கின்றோம். அதுபோக தற்போதைய சூழ்நிலையை எடுத்து கூறுவதற்காகவும் அந்த பட்டணத்து மக்களுக்கு அவர் விளங்க செய்ய வைப்பதற்காகவும் இந்த கடிதத்தை எழுதுகின்றார். அதுபோக பவுலின் சிறையிருப்பின் மூலம் தேவனுடைய நோக்கம் வெற்றியடைந்ததையும் அந்த சபையாருக்கு உறுதிப்படுத்தும்படியாக இந்த பிலிப்பியர் நிருபத்தை எழுதினார் என்று 1ஆம் அதிகாரம் 12 முதல் 30 வசனங்களில் பார்க்கின்றோம். அவர்களுடைய தூதுவனாகிய எப்பாப்பிராத்தீத்து என்பவர் அவரது பணியை செய்து நிறைவேற்றிவிட்டார் என்றும் அவர் இப்போது அனுப்பப்பட்ட காரியம் நிறைவேறுவதற்கு முன்பாக உடனே அவர் திரும்பி வரப்போவதில்லை என்பதையும் 2ஆம் அதிகாரம் 25 முதல் 30 வசனங்களில் குறிப்பிடுகின்றார். அதுபோக இந்த பிலிப்பியர் பட்டணத்து மக்களும் இந்த பிலிப்பி திருச்சபை மக்கள் அனைவரும் அவர்களது ஐக்கியம், தாழ்மை, கூட்டுறவு, சமாதானம் ஆகியவற்றின் மூலம் ஆண்டவரை பற்றி இன்னும் அதிகமாக அவர்கள் அறிந்து கொள்ள பவுல் அவர்களை உற்சாகப்படுத்தி ஆலோசனைகளையும் எடுத்து கூறுகின்றார். அடுத்ததாக பிலிப்பியர் பற்றி ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கலாம். பவுல் எழுதிய வேறு கடிதங்களைப் போல இந்த பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் சபையில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்காகவோ அல்லது சபையில் ஏற்பட்ட பிரிவினைகளுக்காகவோ இந்த கடிதம் எழுதப்படவில்லை. இந்த பிலிப்பியர் நிருபம் பவுலுக்கும் அந்த பிலிப்பி திருச்சபைக்கும் இடையில் இருந்த நெருங்கிய அன்புறவையும் பாசத்தையும் பாராட்டுதலையும் வெளிப்படுத்தும் தொனியில் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆரம்ப வாழ்த்துதலில் இருந்து முடிவான ஆசீர்வாதங்கள் வரை கிறிஸ்து இயேசுவே விசுவாசியின் வாழ்வில் நோக்கமும் நித்திய ஜீவனுக்கான நம்பிக்கையுமாக இருக்கின்றார் என்பதில் இந்த பிலிப்பியர் நிருபம் தனது கவனத்தை முழுவதுமாக செலுத்துகின்றது. இந்த பிலிப்பியர் நிருபத்தில் 4 பிரிவுகள் இருக்கின்றது. பவுல் நீண்ட காலமாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதினால் அவருக்கு உண்டான மனசோர்வு பற்றி
1ஆம் அதிகாரம் 12 முதல் 26 வசனங்களில் குறிப்பிடுகின்றார். பிலிப்பி சபை மக்களுக்கு உபதேசத்தையும் கூறுகின்றார். குறிப்பாக அவர்கள் திடமனதாக இருக்கும்படியாகவும், ஐக்கியமாக இருக்கும்படியாகவும், தாழ்மையாகவும், பணிவிடைக்காரருமாக இருக்கும்படியாகவும், கீழ்ப்படிதலும் குற்றமற்ற நடத்தையும் உடையவர்களாக இருக்கும்படியாக 1:27 வசனத்திலிருந்து 2:18 வசனம் வரை உபதேசிக்கின்றார். 2வது பகுதியில் சபையில் இருக்கின்ற 2 பெண்களுக்கிடையே இருக்கின்ற ஒற்றுமையில் குறைபாடுக்கான சிறு விதைகள் பற்றி 4:2 வசனம் மற்றும் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனத்தில் குறிப்பிடுகின்றார். திருச்சபைகளுக்கு பவுல் அனுப்பிய தூதுவர்களாக தீமோத்தேயு மற்றும் எப்பாப்பிராதீத்து என்பவர்கள் இருந்ததையும் குறிப்பிடுகின்றார். 3வது பகுதியில் சபையில் இருக்கின்ற யூத மரபு கொள்கையாளர்கள் பற்றியும் மற்றும் உலக சிந்தனை இருக்கின்ற மக்கள் கூட்டத்தாருக்கும் இந்த இரு பிரிவினர்களால் ஏற்படக்கூடிய உண்மையற்ற தன்மை பற்றி ஏற்படுகின்ற பயமுறுத்தல்கள் பற்றியும் அதிகாரம் 3இல் பேசுகின்றார். குறிப்பாக தவறான உபதேசங்கள் குறித்து பவுல் எச்சரிக்கின்றார். அதில் விருத்த சேதனம் பற்றி எடுத்துரைக்கின்றார். எது சரியான விருத்த சேதனம், எது தவறான விருத்த சேதனம் என்பதையும் போதிக்கின்றார். உலக சிந்தனை உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதையும், ஆவிக்குரிய சிந்தனை உடையவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதையும் வித்தியாசப்படுத்தி இந்த 3வது அதிகாரத்தில் உபதேசிப்பதை பார்க்க முடிகின்றது. அதுபோக 3 முக்கியமான போதனைகளை நமக்கு சொல்கின்றார். வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும், எந்த விதமான சந்தர்ப்பத்திலும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை 1ஆம் அதிகாரம் 4:12, 2ஆம் அதிகாரம் 17-18, 4ஆம் அதிகாரம் 4:11 முதல் 13 வசனங்களில் எடுத்துரைக்கின்றார். அதுபோக கிறிஸ்தவ தாழ்மையும் கிறிஸ்துவுக்காக ஊழியமும் நாம் செய்ய வேண்டும் என்பதை 2ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனத்தில் எடுத்துரைக்கின்றார். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதின் மகா மேன்மை என்ன என்பதையும் நமக்கு எடுத்துரைக்கின்றார். கடைசியாக 4வது அதிகாரத்தில் முடிவான ஆலோசனைகளை பவுல் வழங்குகின்றார். திடமனதாக இருக்க வேண்டும், ஐக்கியமுடையவர்களாக இருக்க வேண்டும், சந்தோஷமும் சாந்தமும் நமக்கு இருக்க வேண்டும், கவலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும், உள்ளத்தையும் நமது சிந்தையையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி நமக்கு நல்ல ஆலோசனைகளை பவுல் வழங்குகின்றார். 4ஆம் அதிகாரம் 10 முதல் 23 வசனத்தில் முடிவுரையாக காணிக்கைகளுக்காக நன்றியை கூறி, இறுதியாக வாழ்த்துதல்களையும் ஆசீர்வாதத்தையும் கூறி இந்த பிலிப்பியர் கடிதத்தை நிறைவு செய்கின்றார். கடைசியாக இந்த பிலிப்பியர் புஸ்தகத்தின் சிறப்பம்சங்கள் பற்றி பார்க்கலாம். 5 சிறப்பம்சங்கள் இந்த புஸ்தகத்தில் இருக்கின்றது. முதலாவதாக பிலிப்பி திருச்சபையில் இருந்த விசுவாசிகளுடன் பவுலுக்கு இருந்த நெருங்கிய அன்புறவையும் பாசத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் ஒரு தனிநபர் எழுதிய பிரியமான கடிதத்தை போல இந்த பிலிப்பியர் நிருபம் காணப்படுகின்றது. இரண்டாவதாக பவுலுக்கு கிறிஸ்துவோடு இருக்கின்ற நெருங்கிய உறவை காட்டும் வகையில் இந்த நிருபம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே மையமாக கொண்டிருப்பதை 1:21, 3, 7 முதல் 14 வசனங்களில் நாம் பார்க்க முடிகின்றது. மூன்றாவதாக வேதாகமத்திலேயே இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக கூறும் பகுதிகளில் ஒன்று இந்த கடிதத்தில் அடங்கி இருப்பதை 2ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். நான்காவதாக புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களிலேயே மகிழ்ச்சியான கடிதம் என்று இந்த பிலிப்பியர் புஸ்தகம் அழைக்கப்படுகின்றது. ஐந்தாவதாக கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு சிறப்பு, ஒரு விசுவாசி என்பவர் விசுவாசியாக மாத்திரம் இருந்து விடாமல் ஒரு ஊழியராக தாழ்மையுடன் இருக்க வேண்டும் என்பதை 2ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனமும், விசுவாசிகள் அனைவரும் லட்சியத்தை நோக்கி ஊக்கத்துடன் முன்னேற வேண்டும் என்பதை 3ஆம் அதிகாரம் 13-14 வசனமும், கர்த்தருக்குள் எப்போதும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை 4 வசனமும், கவலையை விட்டுவிட்டு விடுதலையை பெற வாஞ்சிக்க வேண்டும் என்பதை 4-6 வசனமும், எந்தவித சூழ்நிலையானாலும் சரி, எப்படிப்பட்ட சந்தர்ப்பம் நமக்கு வந்தாலும் சரி, முழு திருப்தியுடன் மனரம்யமாக இருக்க வேண்டும் என்று 4-11 வசனமும், அனைவருக்கும் மிக பிடித்த வசனமாகிய, மிகவும் ஃபேவரட் வசனமாகிய பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற வசனம் நம்மை ஊக்கப்படுத்துகின்றதாக, நமக்கு விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய வரிகளாக அமைந்திருக்கின்றது. இதுவே பிலிப்பியர் நிருபத்தின் ஒரு முன்னுரை. இதன் பின்பு இந்த பிலிப்பியர் புஸ்தகத்தை பைபிளில் நீங்கள் வாசிக்கும் போது எளிதாக தெளிவாக புரிந்து கொள்ள இது உதவும் என்று நம்புகின்றேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். வேதாகம புஸ்தகங்கள் என்கின்ற தலைப்பில் ஆதியாகமம் முதல் அனைத்து புஸ்தகங்களின் விளக்கங்களின் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.